வருஷம் பூரா ஆட்டை கழுவுறோமோ கழுவலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக கழுவி ஆகணும். எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆள் பற்றாக்குறை கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. அதனால நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக பார்ப்போம். அப்படியே வரிசையாக பொங்கலோட ஒரு ஒரு பாட்டாக கொடுப்போம். முதல்ல கார் வாஷர் மோட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். தலையை தூக்கி உள்ளே போட்டுட்டோம் ஆடுங்களை ஏமாத்துறதுக்காக. ஆடுகள் தலை தூங்கிறதுக்காக உள்ளே வந்தது. அதனுடைய பாட்டை குறைச்சிட்டோம். ஒரு வலை வச்சு ரொம்ப சின்ன இடத்துக்குள்ளே ஆட்டை பூரா பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம கார் வாஷர் பம்ப்லேயே இன்றைக்கி ஆட்டை கழுவி முடிச்சாச்சு. இது நம்ம ரெகுலராக செய்கிற வேலை தான். ஏன்னா ரெகுலராக செய்கிறோம் அப்படின்னா அடிக்கடி கிடையாதுங்க. என்ன ரீசன், நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு வாஷ் பண்ணி விடுறது வழக்கம். அதனால் பெரிய ஆட்டுகளுக்கு இது பழக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் தலைச்ச முருகளுக்கு இது பழக்கப்படாத ஒரு விஷயம். ஒரு 2 டைம் தடுமாறும், ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி கழுவிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எருமை மாடு மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எங்கேயும் நகராது, நம்மளுக்கும் வேலை கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ப்ரெஷர் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டுக்கு வலி எடுத்துக்கும். கொஞ்சம் துவா வலி மாதிரி வச்சு கரெக்டாக ஆட்டு அந்த தோல் எஃபெக்ட் இல்லாத அளவுக்கு அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம் அப்படிங்கிற லிக்விடை நம்ம ஆட்டினுடைய முதுகு சட்டத்தில் எப்போயுமே கொடுக்கறது வழக்கம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நீங்கள் பார்த்து பண்ணாலும் ஆட்டு பண்ணைகளில் உனித்தொல்லைகள் இருக்கும். ஆட்டை நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்துலேயே மேலே முதுகு சட்டத்தில் ஒரு கோட்டை மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா ஆட்டில் இருக்க அத்தனை உனிகளும் உங்களுக்கு இறந்துடும். அப்படியே இல்லைனாலும் கட்டுத்தாரில் இருக்க உனி மேலே ஏறிச்சினாலும் அந்த தோலில் கடிக்கும்போது அந்த மருந்தோட பவர் தோலில் பூரா பரவிடும், ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆனால் ஆட்டுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் ஆகாது. இது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 மாதம் டைமுக்கு ஒரு டைம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா வருஷத்தில் ஒரு டைம் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு உனித்தொல்லை எப்போ அதிகமாக இருக்கோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், அடிக்கடி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டைமும் பண்ணுவோம். ஒரு ஆடுகளையும் கழுவுறது ஈஸியாக இருக்குது. அழுக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடும். எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக பச்சை தண்ணி ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளே இருக்க அழுக்குகள் பூரா சுத்தமாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம ஆடுகளை கழுவுவோம். இந்த மாதிரி உங்கள் பண்ணைகளில் ஆடு கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள்.